الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب أليم صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 25 ஜுசுக்கள் முடிவடைந்து விட்டன. இன்னும் 5 ஜுசுக்கள் தான் இருக்கின்றன. நாட்களோ 8 நாட்கள் இருக்கின்றன, முடிகிறது. நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த ஜுசுக்கள் குறையும் இன்ஷா அல்லாஹ். இன்று சூரத்து ஹாமீம் சஜிதா என்ற சூரா, சூரத்து ஷூரா என்ற சூரா, அதன் பிறகு சூரத்து ஸுஹ்ருஃப் என்ற சூரா, சூரத்து துஹான் என்ற சூரா, அதன் பிறகு சூரத்துல் ஜாஃபியா என்ற சூரா முடிவடைந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், கடந்த வருடம் இந்த சூறாக்களை ஓதிய சமயத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய திருவசனம் சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்தினுடைய 37, 38 ஆகிய திருவசனங்களின் விளக்கத்தை நாம் சொல்லி காட்டினோம். கண்ணியமானவர்களே, அதை ஒரு தடவை நினைவுபடுத்தி கொண்டு இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு நம்ம போவோம். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஆயத்தில் சில செய்திகள் அல்லாஹ் சொல்கிறான். அது எப்போவுமே நமக்கு தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நல்லடியார்களுடைய தன்மைகளை பற்றி சொல்கிறோம். அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ வைதா மா கலிபூஹும் யக்ஃபிரூன். அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ வைதா மா கலிபூஹும் யக்ஃபிரூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த நல்லடியார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்து விடுவார்கள். வல் ஃபவாஹிஷ, மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டும் விலகி விடுவார்கள். வைதாமா கலிபூஹும் யக்ஃபிரூன். கோபப்படக்கூடிய வெறுப்பிற்குரிய ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தவரை மன்னித்து விடுவார்கள். தனக்கு விரும்பாத ஒரு காரியத்தை, தனக்கு நோவினை தரக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு மனிதர் செய்து அதன் மூலமாக நம்ம மனசில் கோபம் வந்தால் மன்னித்து விடுவார்கள். வல்லதீன இதா அஸாபஹுல் பக்யுஹும் யன்தஸிரு. வரம்பு மீறக்கூடிய ஒரு காரியத்தை செய்துவிட்டாலும் அவர் என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. அல்லதீன இதா அஸாபஹுல் பக்யுஹும் யன்தஸிரு. அதன் பிறகு அல்லாஹ் தஆலா வஅம்ருஹும் ஷூரா பைனஹும் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் தங்களுடைய காரியங்களை ஆலோசனையின் அடிப்படையிலே செயல்படுத்துவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மேலும் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலிருந்தும் செலவு செய்வார்கள். பொறுமையாக இருக்கிறது, அடுத்தவர்கள் துன்பம் கொடுத்தாலும் உதவி செய்கிறது, தன் காரியங்களை ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறது. இப்படிப்பட்ட நற்பண்புகள் என்பது ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டிய சிறந்த பண்புகள். இதை பற்றி கடந்த வருடம் நாம் பேசினோம். அடுத்து இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கூறிய திருவசனம் என்னவென்றால் சூரத்து துஹான். துஹான் சொன்னால் புகைன்னு அர்த்தம், புகை என்று அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், சூரத்து துஹானுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபர்தகிப் யௌம தத்தி ஸமாஉ பிதுஹானின் முபீன்.
வானத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய புகை, வானத்தின் முகடு வரை நிரம்பியிருக்கக்கூடிய புகை அப்படியே வரும். அந்த நாளை எதிர்பாருங்கள். தெளிவான புகை வரும், அந்த நாளை எதிர்பாருங்கள். யவ்ஷன்னாஸ், மக்களை அது சூழ்ந்து கொள்ளும். ஹாதா அதாபும் முஹீன், இது நோவினை தரக்கூடிய வேதனை. யவ்ஷன்னாஸ் ஹாதா அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இது. ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அதாப் இன்னா முஃமினூன், மூமின்கள் சொல்வார்கள், இவருடைய இரட்சகனே இந்த வேதனை எங்களை விட்டு நீக்கிவிடு, நாங்கள் எல்லாம் உன்னை நம்பக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, முடிவு நாள் என்பது நெருங்கி வருகிறது. முடிவு நாள் என்பது நெருங்கி வருகிறது. அந்த நாளை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மிக சமீபத்திலே நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்களில் நிறைய விஷயங்களை மறுமையினுடைய நெருக்கத்திலே நடைபெறக்கூடிய மஹ்ஷருடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறைய அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஜாசியா என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? அது மண்டியிடுவது. மண்டியிடுவது அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அன்றைய நாளையில் முழந்தாளிட்டவர்களாக மக்கள் என்ன செய்வார்கள்? வருவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கரங்களிலே ஏடுகளை கொடுப்பான். அந்த ஏடுகள் அவருடைய உண்மை நிலவரங்களை பற்றி பேசும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதெல்லாம் மறுமையில் நடக்கூடிய நிகழ்ச்சிகள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக முடிவு நாளினுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய 10 விதமான அடையாளங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வந்தார்கள். வனஹ்னு நததாக்கரு, நாங்கள் ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஷன் செய்து கொண்டிருக்கோம். ரொம்ப தீவிரமாக பேசிக்கொண்டிருக்கோம், கருத்து பரிமாற்றங்கள் செய்து கொண்டிருக்கோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தீவிரமான அந்த பேச்சுவார்த்தையை பார்த்துவிட்டு கேட்டார்கள், மா ததக்கரு, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ காலு, நாங்கள் சொன்னோம், நதுக்குரு ஸா, மறுமை நாளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹா லன் தகூம், அந்த மறுமை நாள் ஒருபோதும் நிகழாது. எதுவரை என்று சொன்னால், ஹத்தா தரவ் கப்லஹா அஷ்ர ஆயாத், 10 பெரும் அடையாளங்கள் வருகிற வரை கியாமத்து நாள் வராது. அந்த 10 அடையாளங்கள் வந்தால்தான் அந்த கியாமத்து நாள் வரும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதல் அடையாளம் அத்துகான், புகை வரும், புகை வெளியாகும். பூமியிலிருந்து வானம் வரைக்கும் அந்த புகை மண்டலமாக தெரியும். எங்கே பார்த்தாலும் அப்படி மங்களாக தெரியும். சில நேரங்களில் பனிமூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இல்லை. இருந்தாலும் சில இடங்களில் நம்ம இந்தியாவுடைய டெல்லி மாதிரியான பகுதிகளில் அடுத்து முன்னால் போகிற கார் தெரியாது, அந்த லைட் வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரியான பனிமூட்டம். அது மாதிரி புகை வந்தால் எப்படி இருக்கும்? பனிமூட்டம் வந்தால் அவ்வளோ பெரிய எஃபெக்ட் தெரியாது, முன்னால் உள்ள பொருள் தான் தெரியாதே தவிர மூச்சு திணறல் என்றது போன்ற ஒரு நிலைகள் ஏற்படாது. ஆனால் புகை வந்துருச்சுன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்லும்போது, அந்த புகை வெளியேறும், மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் அனைத்திலிருந்து வெளியாகும். வாயிலிருந்து வெளியாகும், மூக்கு துவாரத்திலிருந்து வெளியாகும், காது துவாரத்திலிருந்து வெளியாகும், மனிதனுடைய பின்துவாரத்திலிருந்து வெளியாகும். இந்த மாதிரி எல்லா துவாரங்களிலிருந்தும் அந்த புகைகள் வெளியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ 10 அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்ன? புகை மண்டலம். இரண்டாவது அடையாளம் தஜ்ஜால், தஜ்ஜால் என்ற அடையாளம். மூன்றாவது வத்தாபத்து, ஒரு மிருகம் வெளியாகும். நான்காவது துலூஉ ஷம்ஸ், சூரியன் மின் மக்ரிபிஹா, மேற்கிலிருந்து உதயமாகும். அடுத்து வனுசூலு ஈசா இப்னு மரியம்,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாவார்கள். ஹுரூஜ் யஜூஜ் மஜூஜ், யஜூஜ் மஜூஜ் வெளியாவார்கள். நபி அவர்கள் இதை அதாவது வரிசையா சொல்லலை, 10 அடையாளத்தை பற்றி சொல்றாங்க. ஹுரூஜ் யஜூஜ் மஜூஜ், யஜூஜ் மஜூஜ் பற்றி அன்னைக்கு நம்ம சொன்னோம். யஜூஜ் மஜூஜ் வெளியாவார்கள். மேலும் அடுத்தது வஸலாசு குஸூஃப், 3 நிலநடுக்கங்கள் உண்டாகும். மிகப்பெரிய நிலநடுக்கம். இப்போ வர்றதெல்லாம் பார்த்தீங்களா சாதாரணமானது. கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் 3 பயங்கரமான நிலநடுக்கங்கள் உண்டாகும். ஹஸ்புன் பில் மஷ்ரிக், ஒன்று கிழக்கு பகுதியில் உண்டாகும். 3 நிலநடுக்கங்கள்ல ஒன்று கிழக்கு பகுதியில் உண்டாகும். வஹஸ்புன் பி ஜஸீரத்தில் அரப், இன்னொன்று மத்திய கிழக்கு ஆசியா பகுதியாகிய அரபு பகுதியில் உண்டாகும். வஆகிரு தாலிக, அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வஆகிரு தாலிக, அந்த அடையாளங்களிலேயே கடைசியா வரக்கூடிய அடையாளம் நாரு, நெருப்பு. நெருப்பு வரும். தஹ்ருஜு மினல் யமன், யமனிலே வெளியாகி தத்ருதுன் நாஸ இலா மஹ்ஷரி, மஹ்ஷரை நோக்கி மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டும், துரத்தும். நெருப்பு துரத்தும், மஹ்ஷரிலே கொண்டு சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்போ இதில் சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 அடையாளங்களை சொல்றாங்க. அதற்கு அடுத்து இன்னொரு ஹதீஸில் சொல்லும்போது ஹஸ்புன் பில் மஷ்ரிக், கிழக்கில் ஒரு நிலநடுக்கம். வஹஸ்புன் பில் மக்ரிப், மேற்கில் ஒரு நிலநடுக்கம். வஹஸ்புன் ஃபி ஜஸீரத்தில் அரப், நடு மத்தியிலே இருக்கக்கூடிய அரபு பகுதியிலே ஒரு நிலநடுக்கம். வத்துஹான், புகை மண்டலம். வத்தஜ்ஜால், தஜ்ஜால் வெளியாவார். வதாபத்துல் அர்த், பூமியிலே ஒரு பெரிய மிருகம் வெளியாகும். வயஜூஜ் மஜூஜ், யஜூஜ் மஜூஜ் வெளியாவார்கள். வதுலூஇ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, இன்னும் மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும். வநாருன் தஹ்ருஜு மின் கஅரி அத்னி தர்ஹலுன் நாஸ், மனிதர்களை துரத்தக்கூடிய நெருப்பு ஒன்று வெளியாகும். இதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெளியாவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல வருவாங்க. அது கியாமத் நாளுடைய அடையாளத்தில் வந்தாலும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாவார்கள். நபியின் குடும்பத்திலிருந்து வெளியாவார்கள். அவர்களுடைய ஆட்சியில் செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். எல்லா மக்களிடத்திலும் செல்வம் பெருகிவிடும். நீதத்தால் உலகத்தை நிலைநாட்டுவார்கள். அந்த நேரத்தில் அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய நீதமான ஆட்சியின் காரணத்தினால் ஜக்காத்தை வாங்குறதுக்கு மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நீதம். இதெல்லாம் நபியர்கள் சொல்றாங்க. நம்ம அன்னைக்கே சொன்னோம், யஜூஜ் மஜூஜை பற்றி சொல்லும்போது தஜ்ஜாலை பற்றி ஒரு நாள் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுறோம். இப்போ இந்த நேரத்தில் சொன்னாலாம். ஏன்னு சொன்னால் தஜ்ஜாலை பற்றி குர்ஆன்ல வரலை, ஹதீஸில் தெளிவாக வருது. ஹதீஸில் எந்த அளவு வருதுன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவின் தீவிரம் எந்த அளவு பயங்கரமானது என்று சொன்னால் அதற்கு ஈடான ஒரு குழப்பம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் தஜ்ஜாலுடைய வருகை நபியின் உம்மத்தில் தான் வருங்கிறது எல்லா நபிமார்களுக்கும் தெரியும். ஆனால் எந்த நபியும் தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவை பற்றி தன் மக்களை எச்சரிக்காமல் இருந்ததில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உட்பட. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட தன்னுடைய மக்களை தஜ்ஜாலின் வருகையின் குழப்பத்தை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள். என்று சொன்னால் தஜ்ஜாலுடைய தீவிரம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கும் அந்த தஜ்ஜாலுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த நபிமார்கள் தன் மக்களை எச்சரிக்கிறாங்க. ஆனா நம்ம சம்பந்தப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல தொடர்ந்து ஓதி வரக்கூடிய துவாக்கள்ல ஒரு துவா, அது என்ன தெரியுமா? நபி அவர்கள் நிறைய துவா ஓதுவாங்க அத்தஹியாத்துல. நிறைய பேருக்கு அத்தஹியாத்தோட முடிஞ்சிடும். சலவாத்து சொல்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் சில பேர் சலவாத்து வரைக்கும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் உள்ள துவா தெரியாது. ஆனால் அப்படியே சில பேருக்கு துவா தெரிஞ்சாலும் சில பேருக்கு ஒரு துவா மட்டும்தான் தெரியும். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீ, அதுக்கு மேல வேற யாரும் தெரியாது. இன்னும் சில பேருக்கு அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கதீரா, அந்த துவா தெரியும். நபி அவர்கள் நிறைய துவா ஓதிருக்காங்க.
அதில் அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. இன்னொரு துஆ اللهم اغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما انت اعلم به مني فانت المقدم وانت المؤخر وانت على كل شيء قدير. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்காங்க. இன்னொரு துஆ ஓதிருக்காங்க. 4 விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய துஆவை ஓதாம அத்தஹியாத்தை முடிக்காதீங்க, தஷஹுத முடிக்காதீங்க. தஷஹுதுல இந்த துஆவை நிச்சயமா ஓதுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவக்கூடிய ஒரு அழகான துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம் வ அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடக்கூடிய 4 விதமான அந்த பாதுகாப்பு விஷயங்களை பொதிந்த ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், நரக வேதனை விட்டு உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். வ அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இன்னும் வாழ்க்கை மரணத்தினுடைய ஃபித்னாக்களை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் அனுதினமும் மஸீஹுத் தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவை விட்டும் துஆ கேட்கிறார்கள் என்றால், பாதுகாப்பு துஆ கேட்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். தஜ்ஜாலுடைய ஃபித்னா அவ்வளவு பயங்கரமானது. தஜ்ஜால் இருக்கிறானே, அவன் பலவிதமான அற்புதங்களை காட்டுவான். அவன் ஒற்றை கண்ணன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அவனுடைய அடையாளங்களை எல்லாம் முழுசா சொல்லி காட்டுறாங்க, அற்புதமா சொல்லி காட்டுறாங்க. தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பற்றிய ஹதீஸுகளை நம்ம முழுசா கேட்டாவே அவன் யதார்த்தமா வர்றான்னு வச்சுக்கிறீங்களேன், நம்ம காலத்திலே வந்துடுறான். அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம காலத்தில் வந்துடுறான்னு வச்சுக்கிறோங்க, அவனை பார்க்கும்போது நபி அவர்கள் சொன்ன அடையாளத்தை நம்ம நல்லா கண்டுக்கலாம். மூமினாக இருக்கக்கூடியவர்களுக்கு தஜ்ஜாலிடமிருந்து தெரியக்கூடிய தெளிவான ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா, அவனுடைய நெற்றியில காஃபிர்னு தெரியும். அவன் நெற்றியை பார்க்கும் போதே காஃபிர்னு எழுதப்பட்டிருக்கும். இது எல்லாருக்கும் தெரியாது, உண்மை மூமின்களுக்கு மட்டும் தெரியும். அவனுடைய நெற்றியில எழுதப்பட்ட அந்த காஃபிர்ங்கிற வார்த்தை. இஸ்பஹான் பகுதியில் இருக்கக்கூடிய 50,000 யூதர்கள் அந்த தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இஸ்பஹானுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இஸ்பஹான் எங்க தெரியுமா இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரானுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நகரத்தின் பெயர் தான் இஸ்பஹான். இஸ்பஹானிலிருந்து 50,000 யூதர்கள் அந்த தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், இப்ப என்னாச்சு? இங்கேயும் கருப்பாடு உள்ள இருக்குன்னு அர்த்தம். தெளிவா சொன்ன பிரச்சனை. இங்கேயும் முஸ்லிம்ங்கிற போர்வையில கருப்பு ஆடுகள் உள்ள இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. கண்ணியமானவர்களே, இப்ப தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? யூதர்கள் என்று நபி அவர்கள் சொன்னது யாரு? நல்ல தெளிவா புரியும். காரணம் என்னன்னு சொன்னா, ஈரானிலே மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய தலைநகரமாக இருக்கக்கூடியதுதான் இஸ்பஹான். அந்த இஸ்பஹானிலிருந்து யூதர்கள் வெளியாகி அவனை பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் அது எந்த கூட்டம்? அது மட்டுமல்ல, எங்கேயுமே அற்புதங்களை காட்டினா கூட்டம் நிரம்பி வழி. அந்த குழம்பி போய் கூடுற கூட்டத்தில் பெரும்பகுதி கூட்டமாக இருக்கக்கூடியவங்க யாரு? பெண்கள். பெண்கள் தான் ரொம்ப சீக்கிரமா ஏமாறுவாங்க. தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்களில் அதிகமான பேர் பெண்களாக இருப்பார்கள். தஜ்ஜால் அவன் எந்த அளவிற்கு மாய வலைகளை பின்னுவான் என்றால், அற்புதங்களை காட்டுவான் என்றால், மாயாஜாலங்களை காட்டுவான் என்று சொன்னால், மதிமயக்கத்தை உண்டாக்கக்கூடிய மந்திரங்களை காட்டுவான் என்று சொன்னால், ஒரு இடத்துக்கு போவான், அந்த இடத்துல மழையே இருக்காது, பஞ்சத்துல கருகி போயிருக்கும் எல்லாம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்வான், நான் தான் இறைவன், என்னை நம்புங்கள், இதோ பஞ்சத்தால் வாடக்கூடிய உங்களுக்கு மழை பொழிய வைக்கிறேன், வானமே மழையை பொழி, கொட்டும் கொட்டொன்று கொட்டும். ஏமாறும். எப்படி? ஈமான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன்,
அந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பம் வேற எதுவுமே கிடையாது. ஈமான நம்ம உறுதிப்படுத்தாத வரைக்கும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் ஒருவரும் தப்பிக்க முடியாது. நம்ம காலத்துல வந்துடக்கூடாது, நம்ம துஆ செய்யணும். வந்தா நம்ம நிலைமை என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, பூமியை பார்த்து சொல்வான், விளைச்சல் இல்லாம அந்த பூமி கட்டாந்தரையா கிடக்கும். மக்களே, உங்களுடைய இறைவன் நான் தான். இதோ விளைச்சலே இல்லைன்னு கவலைப்படுறீங்கல்ல, இதோ நான் வெளியாக்குகிறேன். பூமியே, உன் விளைச்சலை வெளியாக்கு. அப்படியே பசுமைகள் கொஞ்சி குழாவும், பசுமைகள் அப்படியே நிறைய செழிக்கும். இதை பார்த்து மனுஷன் ஏமாறாம இருப்பானா? பூமியை உத்தரவிட்டு உள்ள இருக்கக்கூடிய புதைகளை வெளியாக்கும். தங்க மஞ்சளியா வெளியாகும். எப்படி இருக்கும் சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு மரத்துக்கு போறதுனால ஒருத்தருக்கு புல்ல பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரம் ஃபுல்லா தொட்டியா கிடக்குது. அது மரம் ஃபுல்லா தொட்டியா கிடக்குது. தர்காவுக்கு ஒரு பூட்டை போட்டுட்டு வந்துட்டா அங்க ஏதோ ஒரு காரியம் நடக்குது, யாரோ குறிப்பாரு, முடிஞ்சு போச்சு. பூட்டு, சாவி இல்லாத பூட்டு எவ்வளவு பூட்டு கிடக்குது. இது என்ன நம்பிக்கை? அந்த பூட்டுனால அவங்களுக்கு என்ன லாபம்? ஜியாராக்கு போறோம், நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம், அற்புதமான விஷயங்களை நம்ம அந்த அருளாக நம்ம பெற்றுக்கொள்றோம். நல்லடியார்களுடைய இடங்களில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது, சந்தேகமே கிடையாது. அதுக்காக வேண்டி இப்படியா? ஒருத்தர் சொன்னார், நம்ம உம்ராவில் போயிருக்கும் போது ஒரு அந்த குபா பகுதி இருப்பாருங்க, குபா மஸ்ஜித் குபா இருக்கு பாருங்க, குபா பகுதிக்கு எதிரில் ஒரு பள்ளமான ஒரு இடம் இருக்கும். இப்போ பாருங்க, மக்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு, முதல்ல அவருடைய கரிசிப்பை தூக்கி போட்டார். அப்புறம் ஒருத்தர் வந்தாரு, பார்த்தா தான் கரிசிப்பை அவர் தூக்கி போடுறாரு. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இது உள்ள கரிசிப்பை தூக்கி போறதுனால ஏதோ ஒரு புனிதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அடுத்தடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. மக்களுடைய உள்ளங்கள்ல நம்ம ஒண்ணு செஞ்சா அப்ப இதுல ஏதோ இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளத்துல என்ன செஞ்சிடறாங்க, மாறி அப்படியே மாறி மாறி மக்கள் அந்த மூட பழக்கத்துக்கு வந்துடுறாங்க. கண்ணியமானவர்களே, இதுதான் தஜ்ஜாலுடைய விஷயத்தில் நடக்கும். தஜ்ஜால் பல அற்புதங்களை காட்டுவான். இன்னைக்கு எத்தனையோ புதுசா அகோரிகள் வந்துடுறாங்க. நேற்று வரைக்கும் டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு அகோரி முக்கியமான சாமியார். அவன்கிட்ட விவாதம் பண்றதுக்காக வேண்டி இன்னொரு சாமியார், பாம்பு சாமியார் வர்றாரு. அவனுடைய இதே இந்த பாம்பு வாயில நாக்கை இப்படி கொண்டு வந்து, என்ன இது உருப்படாத சமுதாயம் இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் ஆபாசமா டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு அகோரி சாமியார். நேற்று வரைக்கும் ஒண்ணுக்கும் உதவாம தெருவில் நின்று வீடி குடிச்சுக்கிட்டு இருந்தவெல்லாம் ஒரு முக்கியமான சாமியார். மக்கள் எவ்வளவு ஏமாறுறாங்கிறத சொல்ல வரும். அப்ப சாதாரணமா ஒண்ணுமே நடக்காம அவன் அந்த ஒரு பெண்ணு இப்போ ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா தெரியும், அப்படியே சாப்பாடுலாம் வடிஞ்சு போய் அழுக்கடைஞ்சு போய் அவளுக்கு வந்த வாழ்க்கையை பார்க்கறது. இப்படி நடக்கும்போது ஏதோ ஒரு கடையில நல்ல தொழில் நடக்க ஆரம்பிச்சிருச்சான். போற வழியெல்லாம் காலில் விழுவாங்க. இப்போ இது உண்மையா இல்லையான்னு தெரியாம சில மக்கள் சொன்னதுனால சில மக்களை புனிதமாக்கி சாமியார் லெவலுக்கு உயர்த்துறாங்கன்னு சொன்னா, இவன் நேரடியா காட்டுவான், நேரடியா அந்த அற்புதங்களை காட்டுவான். எப்படி இருக்கும்? மலையே பொழிவாயாக, மலை கூட்டும். பூமியே விளைச்சலை வெளியாக்குவாயாக, பூமி விளைச்சலை வெளியாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மதீனாவுக்கு பல வாசல்கள் இருக்கும், ஒவ்வொரு வாசலிலும் மலக்குமார்களை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருப்பான். தஜ்ஜால் வரும்போது அவனுடைய நெஞ்சை பிடித்து தள்ளுவார்கள், அவனால் உள்ளே நுழைய முடியாது. அவன் மதீனாவுக்கு வெளியிலிருந்து பார்ப்பான். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளவுகளை, அங்கிருந்து அந்த மதீனாவினுடைய புனித காட்சிகளை பார்த்து இதுக்குள்ள நான் போகணுமே என்று நினைப்பான். அவனால் போக முடியாது. மதீனாவிலிருந்து ஒரு மனிதர் ஓடி வருவார். வந்த உடனே அவனிடத்திலே, என்னை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? இறந்து போன உன்னுடைய தாயையும் தந்தையும் நான் உயிர்ப்பித்து காட்டினால் என்னை நீ நம்புவாயான்னு சொல்லுவான். நம்புறேன், உயிர்ப்பித்து காட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தாய் தந்தையின் உருவத்திலே ஷைத்தான் வெளிப்படுவான். உன் தாயும் தந்தையும் வெளியேறிவிட்டார்கள், உயிரா வந்துட்டாங்க, ஈமான் கொள்ளு. அடப்பாவி, இப்படித்தான் நீ செய்வான்னு எங்க நபி சொல்லி இருக்கிறாங்க, நீ இப்படித்தான் செய்வான்னு சொல்லி எங்க நபி சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்ற உடனே அவரை பிடித்து உச்சந்தலையில் ரம்பத்தை வைத்து நேரம் கலந்துருவான். தஜ்ஜால் செய்யக்கூடிய அநியாயம்.
நேரா பிளந்துருவான். ஒரு துண்டு இப்படி கிடக்கும், இன்னொரு துண்டு இப்படி கிடக்கும். நடுவுல நடந்து காட்டுவான். நடுவுல நடந்து காட்டிட்டு ரெண்டையும் இணைச்சி சொல்லுவான், மனிதா நீ எழுந்துரு என்று சொல்லுவான். எழுந்து நிற்பார். உடனே இப்ப நீ ஏத்துக்கிறியா? உன் உயிரே போச்சு, அதற்கு திரும்ப உனக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன், நான் இறைவன் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா? அந்த மனிதர் சொல்லுவார், இப்படித்தான் நீ செய்வேன்னு சொல்லிட்டு எங்க நபி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள், இது உன் குழப்பங்களில் ஒன்று என்று அந்த மனிதர் சொல்வார். உடனே அவரை படுக்க வைத்து அவருடைய கழுத்தை அறுப்பதற்கு முயற்சி செய்வான். அந்த கழுப்பு செம்பாக மாற்றப்பட்டுவிடும். அவனால் அறுக்க முடியாது. மூமீன்களிடத்தில் மட்டும் அந்த தஜ்ஜால் தன் வேலையை காட்ட முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். தஜ்ஜால்கிட்ட ஒரு சொர்க்கம் இருக்கும், ஒரு நரகம் இருக்கும். வலது கையில சொர்க்கம் வச்சிருப்பான், இடது கையில நரகம் ஒன்று வச்சிருப்பான். யார் அவனை ஏத்துக்கிட்டாங்களோ அவனை சொர்க்கத்தில் தூக்கி போடுவானோ, யார் ஏத்துக்கலையோ நரகத்தில் தூக்கி போடுவானோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் என்று சொல்லி போடப்பட்ட அது நரகமாக இருக்கும், எதுல நரகம் சொல்லி தூக்கி போட்டானோ அது சொர்க்கமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, 40 நாட்களில் இந்த பூமி முழுவதையும் அவன் சுற்றி முடித்து விடுவான். பூமி முழுவதும் அவனுடைய குழப்பம் ஏற்படாத நாளே இடமே இருக்காது. எல்லா இடங்களிலும் அவனுடைய குழப்பம் வியாபித்திருக்கும். அவன் கால்படாத இடமே இருக்காது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட குழப்பம் எப்படி இருக்கும்? அவனுடைய குழப்பம் மிகைத்திருக்கும் போதுதான் மூமீன்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இறங்குற விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. திமிஸ்க் நகரத்தினுடைய ஒரு வெள்ளை மினாராவுக்கு பக்கத்திலே 2 மலக்குமார்களுடைய தோல் புஜங்களின் மீது கை வைத்தவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அவர்களுடைய தலைமுடிகளில் தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும். அப்பதான் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி அவர்களுடைய தலையில் தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும். தலையை அப்படி முழுக்கினால் தண்ணீர் அப்படி துளிகள் சிதறும். அப்படிப்பட்ட தூய்மையான நிலையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி நடக்கும். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்தவுடன் அவர்கள் அசருடைய நேரத்தில் இறங்கி வருவார்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னாலே தஜ்ஜாலை துரத்துவாங்க. லுத்து என்ற இடத்தில் வைத்து அந்த தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நெருக்கம், அவருடைய தாக்குதல் அந்த தஜ்ஜால் மேல பட்ட உடனே உப்பு கரைகிற மாதிரி கரைஞ்சு போயிடுவாங்க. உப்பு கரைகிற மாதிரி கரைஞ்சு போயிடுவாங்க. தஜ்ஜாலுடைய நிலை இப்படித்தான் இருக்கும். அதாவது சொல்லுவாங்கல்ல, பார்க்கிறதுக்கு அப்படியே பெருக்கெடுத்து ஓடக்கூடிய தண்ணீரை போன்று இருக்கும், ஆனால் பக்கத்துல போய் பார்த்தா ஒண்ணுமில்லாம போயிரும்ல, அந்த மாதிரியான ஒரு நிலை தான் தஜ்ஜால். பார்க்கிறதுக்கு பிரமிப்பா தெரியும், ஆஹா இவனா இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் அவனுடைய முடிவு நாள் வரும்போது ஒண்ணும் இல்லாம போயிருவான். கண்ணியமானவர்களே, இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு ஹதீஸை ஒரு நாளைக்கு சொல்லுவோம். தமீமுத்தாரி அவர்கள் ஒரு ஹதீஸை, நீண்ட ஹதீஸை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுபுஹ் தொழுகைக்கு பின்னாலே சஹாபாக்களை பார்த்து அமர்ந்து சொன்னார்கள், தோழர்களே அப்படி இப்படியே உட்காருங்க. தமீமுத்தாரி ஒரு பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பயணத்துல கண்கொள்ளா காட்சிகள், அபூர்வமான பல காட்சிகளை கண்டு நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான தகவலையும் அந்த தமீமுத்தாரி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து நின்று கடலிலே பயணம் செய்ததையும், அந்த கடல் கவிழ்ந்து அலையால் அடிக்கப்படுவதையும், ஒரு தீவிலே சென்று ஒதுங்கியதையும், அங்கே கட்டப்பட்ட ஒரு பயங்கரமான மனித உருவம் அங்கே இருந்ததையும், அவன் தமீமுத்தாரி ரலியல்லாஹு இடத்திலே பேசியதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தெளிவா சொல்வாங்க. ஆக எங்கோ ஒரு இடத்தில் தஜ்ஜால் என்பவன் கட்டப்பட்ட நிலையில் இன்றும் பாதுகாக்கப்படுகிறான். இது ஹதீஸ். இன்றும் பாதுகாக்கப்படுவான். அவன் வெளியேறக்கூடிய நாள் வரும்போது ஒரு நாள் வெளியேறுவான். அது ரொம்ப சீக்கிரமா நெருங்கி வந்துருச்சு. அந்த நாள், அந்த நெருக்கம் வந்து விட்டன. கண்ணியமானவர்களே, ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த 10 அடையாளங்கள் இன்னும் வரல.
ஆனால் வர ஆரம்பிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சு பெரும் அடையாளங்கள் வர ஆரம்பிச்சிட்டாலே நம்முடைய ஈமானை பாதுகாக்கிறது மிக அவசியம். ஒரு கட்டத்தில் அதுக்கு பின்னால ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகிவிட்டால் அதுக்கு பின்னால ஈமானை ஏத்துக்கிறவங்களை எல்லாம் ஏத்துக்கிற மாட்டோம். கண்ணியமானவர்களே, ஆக இது மாதிரியான அபூர்வமான அதிசயமான பல அடையாளங்கள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அடையாளங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாக்க துஆ செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.